மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். பொய்களை பொட்டலம் பொட்டலமா அடுக்கி அரசியல் செய்யக்கூடிய பாஜக இப்போ அடுத்த ஒரு பொருளையை கிளப்பி விட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ பார்த்தோம்னா பாஜகவுடைய மாநில செயலாளர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அஸ்வந்தாமன் பல பொய்களை மனசை அடிச்சு காலி பண்ணுவாப்புல. இப்போ புதுசா ஒரு பொருளையை கிளப்பி விட்டுருக்காரு. திருமாவளவன் வந்து டாக்டர் பட்டம் வாங்கினாரு. எப்படி டாக்டர் பட்டம் வாங்கினா தெரியுமா? மதம் மாற்றம் பண்ணுவது எப்படி அப்படின்னு சொல்லி இந்துக்களை மதம் மாற்றம் பண்றதுக்காக தான் ஒரு டாக்டர் பட்டமே வாங்கினாருன்னு சொல்லி இவர் டாக்டரேட் ரேஞ்சில் ஒரு பொருளை அடிச்சு விட்டுருக்காரு. ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பாருங்க. முருகன் அவர்கள் டாக்டர் பட்டம் சட்டவியல்ல வாங்கினார். திருமாவளவன் இதில் வாங்கினார் தெரியுங்களா? டாக்டர் பட்டம் மதம் மாற்றத்தில் வாங்கினார். மக்களை பெரிய அளவில் மதம் மாற்றம் செய்வது எப்படி, அப்பதான் அவருடைய சப்ஜெக்ட். மாஸ் கன்வர்ஷன் தான் அவருடைய சப்ஜெக்ட். ஆகையால ரெண்டு பேரையும் ஒப்பிடுதலே முதல்ல தவறு. அதாவது சமீபத்தில் வந்து ஒரு சர்ச்சை ஒன்று போச்சு. அண்ணன் திருமாவளவன் அதே மாதிரி பாஜகவில் இருக்கக்கூடிய எல் முருகன், இவங்க ரெண்டு பேரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க. இவங்க ரெண்டு பேர்ல யார் சிறந்த ஒரு ஆளுமை, யார் மக்களுக்கான களத்துல இருக்கிறாங்க, யார் மக்களுக்கான சரியான ஒரு அரசியல் செய்யறாங்கன்னு சொல்லி ஒரு சோசியல் மீடியால ஒரு பேசு பொருள் இருந்தது. அப்ப இதை பத்தி எல்லாம் பெரிய அளவு பேசினதால இதுல எல்லாரும் பேசுறாங்க, நம்மளும் பேசி ஆகணுமே அப்படிங்கிறதுக்காக அஸ்வந்தாமன் என்ன செஞ்சாப்புலன்னா, எல்முருகன் தாங்க சிறந்த தலைவர். எல்முருகன் பாத்தீங்கன்னா சட்டவியல் சம்பந்தமா ஆய்வு செஞ்சு டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறாரு. ஆனா திருமாவளவன் அப்படியா? திருமாவளவன் வந்து மதமாற்றம் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறாருங்க. அதனால எல்முருகன் கூட போய் திருமாவளவன் ஒப்பிட்டுலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு புனித கருத்தை பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஏன்னா இஷ்டத்துக்கு அப்படி போற போக்குல பொருளைகள் அடிச்சு விட்டு போயிடுறது. இதை பார்க்கக்கூடிய சாமானிய மக்கள், ஓ இப்படி திருமாவளவன் இப்படி பண்ணாரோ அப்படின்னு சொல்லி ஈஸியா கடந்துட்டு போயிடுவாங்க. இப்ப இந்த அஸ்வந்தாமன் பாத்தீங்கன்னா டிவி விவாதத்துல வந்து உட்காந்துட்டு இருப்பாரு. இந்த மாதிரிதான் இஷ்டத்துக்கு அடிச்சு விடுவாரு. ஆதாரம் கேளுங்க, எந்த ஆதாரமும் கையில இருக்காது. சமீபத்துல கூட ஒரு பொருளை ஒன்று அடிச்சு விட்டு இருந்தாரு. காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி சொல்லியிருந்தாங்க, அதாவது காங்கிரஸ் ஆட்சியில எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கலவரம் நடக்குது அப்படின்னா அங்க ஒரு எஃப்ஐஆர் போடப்படுதுன்னா நீங்க இந்துக்கள் மேல மட்டும் எஃப்ஐஆர் போடுங்க, முஸ்லிம்கள் மேலேயோ கிறிஸ்தவர்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டுறாதீங்கன்னு சொல்லி சோனியா காந்தி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை அடிச்சு விட்டாரு. அதுக்கப்புறமா அதுக்கான சம்பந்தமான பல விவரங்கள் சொல்லி சோனியா காந்தி அப்படி எந்த ஒரு கருத்துமே அவங்க ஆட்சியில சொல்லலை, எப்பவுமே சோனியா காந்தி அந்த கருத்து சொல்லலன்னு சொல்லி அஸ்வந்தாமன் இந்த மாதிரி தொடர்ந்து பல புழுகு மூட்டை அடிச்சு விட்டுட்டே இருப்பாப்ல. அப்படி ஒரு புழுகு மூட்டையா தான் இப்ப என்ன பண்ணிருக்காருன்னா, திருமாவளவன் வந்து இந்துக்களை மதமாற்றம் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு, ஒரு ஆய்வு செஞ்சிருக்கிறாரு. இந்த ஆய்வின் அடிப்படையில் ஒரு டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காருன்னு சொல்லி இப்போ ஒரு பொருளை அடிச்சு விட்டுருக்காரு. சரி, இதோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அண்ணன் திருமாவளவன் உண்மையில ஒரு டாக்டரேட் பட்டத்துக்காக, அதாவது ஒரு முனைவர் பட்டத்துக்காக ஒரு ஆய்வு ஒன்று மேற்கொண்டாரு. அந்த ஆய்வுடைய பேர் என்னன்னா, பெருந்திரள் மதமாற்றத்துக்கான காரணம் என்ன, அந்த மதம் மாற்றத்தில் பாதிக்கப்பட்ட மக்களின் பார்வை அப்படின்னு சொல்லி ஒரு பாதிக்கப்பட்டவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அங்க ஒரு மதமாற்றம் நடந்துச்சுல, அந்த மதமாற்றத்துக்கு என்னப்பா காரணம் அப்படின்னு சொல்லி இதை தான் டாக்டரேட் பண்ணாரு. நீங்க இப்போ கூட போய் பிபிசியில போய் பாத்தீங்கன்னா அது சம்பந்தமான ஆர்டிகல் இருக்குது. மீனாட்சிபுரம் மதமாற்றத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி, அதுக்கான காரணம் மீனாட்சிபுரத்துல ஒரு மதமாற்றம் நடந்துச்சு, அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பத்தி தான் அண்ணன் திருமாவளவன் அந்த முனைவர் பட்டத்துக்கான அந்த ஆய்வை மேற்கொண்டாரு. இப்போ இந்த மீனாட்சிபுரம் இதை பத்தி பார்த்தோம்னா அண்ணன் திருமாவளவனோட ஆய்வை பார்த்தா ரொம்ப அருமையா இருக்கும். அந்த ஆய்வு பார்த்தோம்னா இப்போ இந்த மீனாட்சிபுரம் இப்பேற்பட்ட ஒரு மதமாற்றம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன? கிட்டத்தட்ட 180 கிராமம், அந்த 180 கிராமம் அப்படியே அவங்க இஸ்லாமிய மதத்துக்கு மதம் மாறுறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மீனாட்சிபுரம் கிராமத்தில் 1980 காலகட்டம், அன்னைக்கு திருநெல்வேலியில் இருக்கு, இன்னைக்கு தென்காசியில் இருக்குன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மீனாட்சிபுரம், இந்த மீனாட்சிபுரத்தில் தங்கராஜின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர். அதே கிராமத்தை சேர்ந்த சிவநாத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண், அவங்க மறவர் சமூகத்தை சேர்ந்தவங்க. ரெண்டு பேருமே வெவ்வேறு ஜாதியை சேர்ந்தவங்க. ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க. இப்போ இவங்க காதலிக்கிறதால கண்டிப்பா நம்ம இந்த கிராமத்துல நம்ம கல்யாணம் செஞ்சிட்டோம்னா நம்ம ஜாதிய காரணம் காட்டி நம்மளால கல்யாணம் செய்ய முடியாது. இதை வச்சு இங்க பெரிய ஒரு பிரச்சனை தான் உருவாகும். அதனால நம்ம என்ன செஞ்சோம், ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி ரெண்டு பேருமே காதலிச்சுட்டு திருமணம் செய்யறதுக்காக வீட்டை விட்டு ஓடி போயிடுறாங்க. ஓடி போகும்போது கேரளாவுக்கு போய் சேர்ந்துடுறாங்க. இப்போ கேரளாவில் போய் திருமணம் செய்யணும் அப்படின்னாலும், நம்ம எங்க போய் திருமணம் செய்யறாலும் நீ வேற ஜாதி நான் வேற ஜாதி, எங்க ஒன்னா திருமணம் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் முடிவு எடுக்கிறாங்க. அப்பதான் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த நம்மளோட ஜாதி தான் நமக்கு காரணமா இருக்கு, அப்ப இந்த ஜாதிக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜாதிக்கு காரணம் மதம் தான், அந்த மதத்தை நம்ம துறந்தாதான் நம்மளால திருமணம் செஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி, அப்ப ஜாதி இல்லாத மதம் இது அப்படின்னு சொல்லி அவங்க தேடும் போதுதான் சிவநாத்தா தங்கராஜ் இந்த இவங்க ஜோடி என்ன செய்யறாங்கன்னா,
இஸ்லாம் மதத்தை நம்ம ஏத்துக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து கேரளாவில் அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு தங்கராஜ் யூசுப் அப்படின்னு அவரோட பேரை மாத்திக்கிறாரு. சிவநாத்தா ஜுலைகா அப்படின்னு சொல்லி அவங்களோட பேரை மாத்திக்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் இஸ்லாத்துக்கு மதம் மாறி 2 பேருமே அங்க திருமணம் செஞ்சு இவ்வளவு நாள் அவங்க வெவ்வேறு ஜாதியா இருந்தாலும் இனி இஸ்லாத்தை ஏற்றதுக்கு பிறகு இவங்க வெறும் யூசுப் ஜுலைகா அவ்வளவுதான். இனிமேல் அவங்க சாதாரண மற்ற முஸ்லீம்கள் எப்படியோ காலங்காலமா பரம்பரையா முஸ்லீமா இருந்தாங்க எப்படியோ அதே மாதிரி அதே நிலைமைக்கு இவங்களும் வந்துட்டாங்க. அப்போ கொஞ்ச நாள் அவங்க கேரளாவில் வாழ்ந்துட்டு திரும்பவும் மீனாட்சிபுரத்துக்கு அவங்க வந்துடுறாங்க, அவங்க இருக்கக்கூடிய கிராமத்துக்கு. அப்போ அந்த மீனாட்சிபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு எஸ்டேட்ல யூசுப் தங்கராஜ் வந்து அந்த இடத்துல ஒரு செக்யூரிட்டியா வேலைக்கு சேர்றாரு. இப்படி ஒரு வேலைக்கு சேர்ந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த எஸ்டேட் பகுதியில் வந்து ஒரு மறவர் சமூகத்தை சேர்ந்த 2 பேர் ஒரு மர்மமான முறையில் கொல்லப்பட்டுறாங்க. அந்த எஸ்டேட் ஏரியாவில் இது கொலை நடந்ததால அந்த மறவர் சமூகத்தை சேர்ந்த மக்கள் என்ன செஞ்சிடறாங்கன்னா, இந்த இடத்துல வேற யாரு தலித் சமூகத்தை சேர்ந்தவங்க யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு தேடும் போது இந்த இருக்காங்க தங்கராஜ் தலித் சமூகத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி, இதுக்கு காரணம் தலித்துகள் தான் கொலை செஞ்சுட்டாங்க, தங்கராஜ் தான் அந்த கொலையை செஞ்சுட்டாருன்னு சொல்லி இதை காரணமா வச்சு தங்கராஜ் மேல கேஸ் போடப்படுது. இப்போ அந்த டைம்ல என்ன ஆச்சுன்னா, அந்த கேஸை விசாரிச்ச ஒரு இன்ஸ்பெக்டர், அந்த இன்ஸ்பெக்டர் கொலை செய்யப்பட்ட அதே சமூகத்தை சேர்ந்தவர். அப்போ என்ன செஞ்சிடறாங்கன்னா, இதை காரணமா வச்சு தங்கராஜ காரணமா வச்சு அவங்களோட சொந்தக்காரவங்க அவங்களோட ஜாதியை சேர்ந்த அந்த சமூகத்தை சேர்ந்த மக்கள் அந்த மீனாட்சிபுரம் பகுதியில் வாழக்கூடிய அந்த மக்களை கடுமையான சித்திரவதைக்கு உள்ளாக்குறாங்க. தங்கராஜ் மட்டும் இல்லாம அவரோட ஜாதியை சேர்ந்த எல்லாருமே போட்டு அடின்னு போட்டு அடிச்சு அந்த கிராமத்தையே போட்டு நாசம் செஞ்சு அதுல இருக்கக்கூடிய பல பேர் மேல போலியான வழக்குகள் போட்டு போலீஸ் ஒரு கடுமையான ஒரு அராஜகம் அந்த இடத்துல செஞ்சிடறாங்க. அப்போ இவ்வளவு அராஜகம் அடிச்சு முடிச்சு அந்த மக்கள் நொந்து போய், அவங்க மேல எந்த ஒரு தப்புமே இல்லை, நொந்து போய் அடி வாங்கி செதஞ்சு போய் அந்த இடத்துல வராங்க. வந்து முடிச்சு அதுக்கடுத்து ஊர்ல உட்காந்து அவங்களுக்குள்ள ஒரு பேசி முடிவுக்கு வரும்போது தான் நம்ம என்ன தப்பு செஞ்சோம், நம்ம இந்த ஜாதியில பிறந்து நம்ம செஞ்ச தப்பா, அப்போ இங்க நம்ம எந்த ஒரு தப்புமே செய்யாம இந்த அளவுக்கு நம்ம மேல ஒரு அதிகார அத்துமீறல் நம்ம மேல செஞ்சிருக்காங்கன்னா இதுக்கு காரணம் என்னன்னா இந்த ஜாதி தான் இதுக்கு காரணம். அப்போ இந்த ஜாதிக்கு காரணம் என்ன, இந்த மதம் தான் அதுக்கான காரணம். இந்த மதத்தோட அடிப்படை இந்த ஜாதியை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அப்போ நம்ம இதுக்கு காரணம், இதுல இருந்து நம்ம ஒரு தீர்வை நோக்கி நகரணும். காலத்துக்கு நம்மளால அடி வாங்க முடியாது, நம்ம தலைமுறை அடுத்த தலைமுறை இப்படியே தான் அடி வாங்கிட்டு தான் இருக்கணும். அப்போ இதுக்கு ஒரு தீர்வை நோக்கி நம்ம நகரணும் அப்படின்னா இந்த மதத்தை விட்டு வெளியேறது தவிர இதுக்கான வேற வழி இல்லை, இல்லைன்னா கடைசி வரைக்கும் நம்ம அடிமையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கிராமத்தை சேர்ந்த தலித் சமூகத்தை சேர்ந்த மக்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துட்டு அன்னைக்கு இந்த மக்கள் என்ன செய்றாங்க, கிட்டத்தட்ட 180 குடும்பம் மீனாட்சிபுரத்தில் இருக்கக்கூடிய தலித் சமூகத்தை சேர்ந்த 180 குடும்பம் அன்னைக்கு இஸ்லாமிய மதத்தை ஏத்துக்கிறதுக்கு முடிவு எடுக்கிறாங்க. அவங்க எல்லாருமே இஸ்லாத்துக்குமே ஏத்துக்கிறாங்க. அப்போ இந்த இஷ்யூ பெரிய அளவுல, அதாவது 180 குடும்பம் ஒரே நேரத்தில் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க அப்படின்னும் போது இது அன்னைக்கு இந்திய அளவுல ஒரு தலைப்பு செய்தியாக மாறுது. அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, வாஜ்பாய் அத்வானி அங்கிருந்து கிளம்பி மீனாட்சிபுரத்துக்கு ஓடியாராங்க. மீனாட்சிபுரத்துக்கு ஓடி வந்து ஏன் இப்படிலாம் நீங்க மதம் மாறிட்டீங்க, அதனால நீங்க மதம்லாம் மாற வேணாம், நீங்க இங்கே இருங்க, உங்களுக்கு தேவையான எல்லா வசதியும் நாங்க செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி வாஜ்பாய் அத்வானி RSS முழுக்க இங்க களத்துல இறங்குறாங்க. இறங்கி உங்களுக்கு தேவையான எல்லாமே நாங்க செய்யறோம், வேணா பாருங்க, சாம்பிள் பாக்குறீங்களா, சமபந்தி விருந்து போடுறோம் பாருங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே சமபந்தி விருந்து போடுறாங்க. அன்னைக்கு அந்த மக்கள் வாஜ்பாய் அத்வானியை நோக்கி கேட்ட கேள்வி ஒண்ணு, அந்த கேள்வியால தான் அவங்க ஒட்டுமொத்த மேலும் தெரிச்சு ஓடினாங்க. நீங்க எனக்கு சமபந்தி விருந்து போடுறேன்னு சொன்னீங்களே, உங்களால சம்பந்தி விருந்து போட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கறாங்க. அதாவது நீ சமபந்தி என்னோட உட்காந்து அவன் அரசியலுக்காக என்னோட உட்காந்து சாப்பிட முடியும், ஆனா உங்க வீட்டுல இருந்து ஒரு பெண்ணையும் இல்ல எங்க வீட்டுல இருக்க ஆணுக்கு உங்க வீட்டு பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணி கொடுப்பியா, இந்த சம்பந்தி விருந்து உங்களால செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டாங்க. ஏன்னா அது உங்களால செய்ய முடியாது, உங்களோட ஜாதி கட்டுப்பாடு உங்களை தடுக்கும், உங்களுடைய மத கட்டுப்பாடு உங்களை தடுக்கும். ஆனா இந்த இஸ்லாத்துல எந்த ஒரு பாகுபாடுமே கிடையாது. இன்னைக்கு நான் இஸ்லாத்தை ஏற்றதுக்கு பிறகு இங்க காலங்காலமா வாழ்ந்த ஒரு முஸ்லீம் எனக்கு சகோதரன் ஆயிட்டான், நான் அவனை கட்டி அணைக்கலாம், அவனோட ஒரே தட்டில் நான் உட்காந்து சாப்பிடலாம், அப்ப எங்களுக்கான தீர்வை நோக்கி தான் இந்த இஸ்லாத்துக்கு வந்தேன்னு சொல்லி அந்த மக்கள் 180 குடும்பத்தை சேர்ந்த அந்த மக்கள் அன்னைக்கு இஸ்லாத்தை ஏத்துட்டாங்க. 1980-81 காலகட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தை தான் அண்ணன் திருமாவளவன் ஒரு தனக்கான முனைவர் படத்துக்கான ஒரு ஆய்வா ஒன்று மேற்கொள்றாரு. அப்போ மனோன்மணியம் யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டி சார்பில் இந்த ஆய்வை மேற்கொள்றாரு. எதனால இந்த மக்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க, அது கூட நான் பாதிக்கப்பட்டவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த ஆய்வை நான் எடுக்கிறேன், ஒரு அறிவியல் பூர்வமான ஆய்வை நான் இதை நகர்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஒரு ஆய்வு. அந்த ஆய்வை நம்ம படிச்சு பார்த்தோம்னா அவ்வளோ அழகா இருக்கும். பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களோட வீட்லையுமே அண்ணன் திருமாவளவன் அவங்க வீட்டில் போய் உட்காந்து ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே விஷயத்தை கேட்டு பதிவு செஞ்ச ஒரு ஆய்வு. அப்போ அண்ணன் திருமாவளவன் எதனால நீங்க மதம் மாற்றீங்க, எதனால மதம் மாறினீங்க, ஏன்னா திருமாவளவன் இந்த ஆய்வை மேற்கொள்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, தலித் சமூகத்தை சேர்ந்த மக்கள் தனக்கான வழிகாட்டி அம்பேத்கரை தான் எப்பவுமே எடுத்திருப்பாங்க. அப்ப அம்பேத்கரை தனக்கான முன்மாதிரி எடுத்த மக்கள் இங்க ஜாதிய கொடுமைக்கு தீர்வா அம்பேத்கரை நோக்கி புத்த மதத்தை நோக்கி நகராம இந்த மக்கள் இஸ்லாத்தை நோக்கி நகர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தான் இந்த ஆய்வை மேற்கொண்டு இவங்க மட்டுமல்ல, இந்தியாவில் பல இடங்கள்ல தலித் சமூகத்தை சேர்ந்த மக்கள் இதுக்கான மாற்றுக்காக தீர்வுக்காக மதம் மாறணும் அப்படின்னா அவங்க இஸ்லாமிய மதத்தை மட்டுமே தேர்ந்தெடுக்கிறாங்களே, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தான் இந்த ஆய்வை மேற்கொண்டாரே தவிர அதுல அவங்களோட பதில் மட்டும்தான் இருக்கனே தவிர இதுல எங்கேயுமே
மதம் மாற்றம் செய்வது எப்படி, இந்துக்களை எப்படி முஸ்லீமாக மதம் மாற்றுவது அப்படிலாம் அந்த ஆய்வுல எதுவுமே கிடையாது. இது முழுக்க முழுக்க பாஜக அடிச்சு விடக்கூடிய ஒரு உளுந்த வடையில ஊற வச்ச ஒரு உருட்டு. இப்போ இந்த மீனாட்சிபுரம் சம்பந்தமான மேட்டரை பத்தி பார்த்தோம்னா, இப்போ இந்த மீனாட்சிபுரம் சம்பந்தமான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது பல நேரங்களில், இப்போ மட்டும் இந்த வதந்தி பரவல, பல நேரங்களில் வதந்தி பரவும். ஒரு நேரத்தில் எப்படி நம்ம வதந்தி பரவும், அந்த மக்கள் வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க, ஆனா அவங்களுக்கு யாருமே பொண்ணு தரல. இப்போ பார்த்தோம்னா அவங்க ஊர்ல வந்து யாருமே இங்க பரம்பரையா வாழக்கூடிய முஸ்லிம்கள் யாருமே அங்க போய் பொண்ணு எடுத்துக்காததால அங்க வந்து முதிர்கன்னிகள் நிறைய பேர் இருக்காங்க. கல்யாணம் ஆகாமலே கண்ணி கழிச்சு போய் இப்படியே முதிர்கன்னிகளாவே இருக்கிறாங்க. அதுல அப்படி கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ண முடியாம அங்க ஒரு நூர்ஜஹான், அதாவது முன்னாடி கருப்பாயியா முன்னாடி இருந்தாங்க, அந்த கருப்பாயி இவங்க இஸ்லாத்தை ஏத்து நூர்ஜஹானா மாறினாங்க. அவங்களுக்கு எந்த முஸ்லீம்களே பொண்ணு தராதால கடைசியில தீ குளிச்சு செத்து போயிட்டாங்க. அப்படி இப்படிலாம் சொல்லி பல வகையான வதந்திகள் எல்லாம் பரவுச்சு. அண்ணன் திருமாவளவனோட அந்த ஆய்வை போய் நம்ம போய் படிச்சோம்னா அப்படி அங்க எந்த ஒரு சம்பவமே அந்த மாதிரிலாம் அந்த மக்கள் எந்த வகையிலுமே கஷ்டப்படல. அவங்க அந்த கேள்வியுமே அண்ணன் திருமாவளவன் அங்க முன் வைக்கிறாரு. உங்களுக்கு யாருமே பொண்ணு தரல அப்படின்ற மாதிரி சர்ச்சையெல்லாம் உருவாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, அப்படி ஒரு பிரச்சனைக்கு எங்களுக்கு இங்க வேலையே ஆகல. ஏன்னா எங்களுக்குள்ளே நாங்க திருமணம் செஞ்சுக்கிட்டோம். எங்களை இருந்து வெளியிலுமே கல்யாணம் பண்ணி கொடுத்த எத்தனையோ பேர் இருக்காங்க. இங்க இஸ்லாத்தை ஏற்றதுக்கு பிறகு வெளிநாட்டுல போய் வேலை செய்யக்கூடிய எங்களை எத்தனையோ பேர் இருக்காங்க. சவுதி, துபாய் மாதிரி வெளிநாடுகளில் வேலை செய்யறாங்க. எத்தனையோ பேர் இங்க ஆலிம் படிச்சு இஸ்லாமிய மத குருவா படிச்சு இன்னைக்கு பள்ளிவாசல்ல பரம்பரையா இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு இவங்க இமாமா நின்று தலைவரா நின்று இவங்க தொழுகை நடத்தக்கூடிய இடத்துக்கு இருக்கிறாங்க. அதனால எங்க பேரை வச்சு பல நேரங்களில் வதந்தி பரவுதுன்னு சொல்லி அந்த மக்கள் அந்த ஆய்வுல சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஒரு வதந்தியா இந்த பாஜகவுடைய மாநில செயலாளர் அஸ்வந்தாமன் இப்போ புதுசா ஒரு வதந்தியை கிளப்பி விட்டுருக்கிறாரு. அதனால இதை சம்பந்தமா முழுமையா நீங்க படிக்கணும்னா பிபிசிலயுமே பாத்தீங்கன்னா அந்த திருமாவளவன் அந்த ஆய்வை எப்படி மேற்கொண்டாரு அப்படின்னு சொல்லி அந்த ஆய்வோட பேசிக் பத்தி ஒரு ஆர்டிகல் பிபிசில இருக்கும். இல்லையா சமூக விடுதலை நோக்கி அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம், ஒரு சின்ன புத்தகம் தான், ஒரு 60-70 பக்கம் தான். இந்திய தௌஹீத் ஜமாத் உங்க பக்கத்துல எங்க இந்திய தௌஹீத் ஜமாத்தோட ஆபீஸ் இருந்துச்சுன்னா அவங்கள கான்டாக்ட் பண்ணீங்கன்னா இலவசமா அந்த புத்தகம் கொடுப்பாங்க. சமூக விடுதலை நோக்கி ரொம்ப அருமையான ஒரு புத்தகம். அந்த புத்தகம் வாங்கி படிச்சீங்கனாலும் உங்களுக்கு அதுல முழுமையான விவரம் வரும். கூடிய சீக்கிரம் நம்மளுடைய பேட்டை டிவி அந்த மீனாட்சிபுரத்துக்கே நம்ம போறதுக்கான யோசனையில இருக்கிறோம். நம்ம ரொம்ப நாளா இது யோசனை, ஆனா கூடிய சீக்கிரமே நம்ம இதை செய்வோம். இறைவன் நாடினா கண்டிப்பா அதை செய்வோம். அந்த மீனாட்சிபுரத்துக்கே போய் அந்த மக்கள் எதனால அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க, யாராவது காசு கொடுத்து அவங்களை இஸ்லாத்தை ஏத்துக்க வச்சாங்களா, இல்ல லவ் ஜிஹாத் ஏதாவது நடந்துச்சா, இஸ்லாத்தை ஏத்ததால அவங்க ஏதாவது தீ குடிச்சு செத்து போனாங்களா, கஷ்டப்பட்டாங்களான்னு சொல்லி பல விவரங்களை அந்த மக்களுடைய கருத்தாவே பதிவு செய்யறதுக்காக கூடிய சீக்கிரமே நம்ம பேட்டை டிவி அந்த மீனாட்சிபுரத்துக்கே போய் ஒரு டாக்குமெண்ட்ரியா, ஒரு வாழும் ஆதாரமா அந்த கருத்து, அந்த மக்களோட கருத்தை நம்ம பதிவு செய்யணும்னு சொல்லி நம்மளோட ரொம்ப நாள் ஒரு சிந்தனை. கூடிய சீக்கிரமே இறைவன் நாடினா அந்த விஷயத்தை நம்ம பதிவு செய்வோம். அதனால பாஜக எப்படி பல நேரங்களில் வதந்திகளை கிளப்பி வதந்திகளை பொய்களை மட்டுமே வச்சு அரசியல் செய்யறாங்களோ, திரும்ப ஒரு வதந்தியாக தான் இந்த மீனாட்சிபுரத்தை வச்சும் அண்ணன் திருமாவளவன் பேர்லயும் ஒரு வதந்தி கிளப்புறாங்க. அதனால பாஜகவை சேர்ந்த எந்த ஒரு தலைவராக இருந்தாலும் சரி, அவங்க தலையில நின்று கும்முளையை அடிச்சு அவங்க தண்ணி குடிச்சாலும் சரி, அண்ணன் திருமாவளவனோட அறிவுக்கோ, அண்ணன் திருமாவளவனுடைய அரசியல் சிந்தனைக்கோ, அண்ணன் திருமாவளவனுடைய கொள்கை பிடிப்புக்கோ இவங்க எவ்வளவு ஏணி வச்சாலும் இவங்களால எட்ட முடியாது. அந்த அளவுக்கு இந்தியாவிலேயே ஒரு தெளிவான அரசியல் சிந்தனை கொண்ட ஒரு தலைவர் தான் அண்ணன் திருமாவளவன். அதனால பாஜக பரப்பக்கூடிய பொய்கள் இது வடக்கில் வேணா நீங்க வச்சு வியாபாரம் பண்ணிக்கலாமே தவிர தமிழ்நாட்டில் உங்களால தலைகீழ நின்னாலும் இங்க உங்களால தாமரையை மலர வைக்கவும் முடியாது. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.